என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். தாய் தந்தை கருத்து வேறுபாடு. ஐயா குண்டத்துக்கு போகிறீங்க, பயமாக இருக்குங்களா? ஆமாம், எல்லாம் இப்போ நல்லதவே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ வீடியோ போடுறோம், எல்லாமே அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சில இதே இந்த மாதிரி ஒரு கெடுதலான பலன் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லலாம்ல. இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க, வந்தோடனே ஒரு குழந்தை ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே நம்ம பார்க்குறோம், சூரியனும் சந்திரனும் கெட்டு, 9ஆம் இடமும் கெட்டு, 5ஆம் இடமும் கெட்டுருது. ஆனால் லக்னம் வலுவாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. லக்னம் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கொண்டு வராங்க. அந்த ஜாதகத்தில் லக்னம் வலுவாக இருக்குது. அப்போ குழந்தை நல்லா வலுவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, ஆரோக்கியமாக இருக்குது. சந்திரனும் கெட்டு சூரியனும் கெட்டு, அந்த இடத்துல 5ஆம் இடம் 9ஆம் இடம், 5ஆம் இடம் கிடையாது 4ஆம் இடம், சாரி முதல்ல 5ஆம் இடம்னா தவறாக எடுத்துக்கங்க. 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலு பெறாமல் இருந்து, அதாவது கெட்டு இருந்தால் இந்த மாதிரி தாய் தந்தைக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அது எப்போ வரும்னா திசா புத்தியில். இப்போ நம்ம சூரியன் கெடும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எங்கே எடுக்கணும்னா நிறையா இது இருக்குது. இப்போ சூரியன் இந்த கிடக்கூடியதை சூரியனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். துலாத்தில் சூரியன் இருக்கும்போது நீச்சமாகிறார், சரிங்களா? அந்த நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ஆகாமல் அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் நீச்ச பங்கம் ஆகிறாரு. நேர மேசத்தில் சந்திரன் வர்க்கம், அது பௌர்ணமி சந்திரனாக இருந்து பார்க்கும்போது நீச்சப்பங்க ராஜயோகம் ஆகிறாரு, அது நீச்சப்பங்க ஆயிடுறாரு. சந்திரன் ஒளி பூர்ந்த கிரகம் பார்க்கும்போது, குரு பார்க்கும்போது கொஞ்சம் பலமாக ஆகிறாரு, அந்த கெட்ட பலன் வராது. இந்த இடத்துல இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு பலன் வருது. சூரியனும் சனியும் அந்த இடத்துல துலாத்தில் இணைவு பெறும் பொழுது சூரியன் மீண்டும் வலு பெறுறார். அது எப்படிங்கயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது அப்பைக்கும் பிள்ளைனுக்கு, அதாவது சூரியன் அந்த இடத்துல நீச்சம், சனி உச்சம் பெறுகிறார். அப்போ நீச்ச பங்கம் ஆகுது. அப்போனா சனியும் சூரியனும் இணைவுபட்டிருந்தால் அப்பம் பிள்ளைக்கு ஆகாதா அப்படின்னா அதோடைய தசாபத்திகள் வரும்போது இந்த இடத்துல எந்த ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக பெற்றிருந்தாலும் அந்த மாதிரி பாதிப்பு வராது. சரி, எத்தனாம் பாவத்துக்கு அதிபதினு வந்துடணும். இப்போ சனி சிலப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார், நல்லா பாக்கியம்தான். இல்லை 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருகிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதி எந்த லக்கணத்துக்கு வருவார்னாக்கும் மிதுன லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் சனி. அவர் போய் அந்த இடத்துல மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி உச்சம் பெறுகிறது யோகம்தான். அந்த இடத்துல சூரியன் நீச்ச பங்கமாகிறது நல்ல வலுவுதான். அது ஒன்றும் கெடுதல் பலன் வராது. எடுக்கும்போது நிறைய கவனமாக பார்க்கணும். அப்படி சூரியன் வலு பெறாமல் இருக்கிறது. அப்போ வலுவாக இருக்குன்னா 2 இடத்துல எடுத்துக்கலாம். சூரியனை மேசத்தில் உச்சமாக இருக்கிறார், சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கிறார். இது இயற்கையான அவர் இருக்கக்கூடிய வலு பெறக்கூடிய இடம் சூரியன். மற்ற இடத்துல எங்கே இருந்தாலும் இப்போ இந்த நீச்சத்துக்கு சொன்ன மாதிரி அப்போ வேறு எங்கேயாவது இருக்கார். இப்போ கடகத்தில் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கடகத்தில் இருக்கிறார், அங்கு குருவோடு இணைகிறார், குருவோட பார்க்கிறார், குரு பார்க்கப்படுகிறார், அல்லது சுக்கிரன் பார்க்கிறார், அல்லது தனித்த சுக்கிரன் பார்க்க மாட்டாங்க, இனவு தான் பெறுவாங்க. ஜோதிடம் சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும்ல. முக்குட்டு கிரகம் இல்லைங்களா, புதனும் சுக்கிரனும். நான் வாட்டில் புதன் பார்த்தாலும் சுக்கிரன் பார்த்தாருன்னா முதல்ல நீ எந்திரிச்சு போயா, நீ சோசியர் கிடையாது, என்னத்த சொல்கிற அப்படின்ட்டுருவாங்கள்ல. அப்போ சுக்கிரனும் தனித்த புதனும் இனவு பெறுறது எது கூட, சூரியன் கூட. அப்போனா நல்லா வலுவாக இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தை கூட சேர்றதோ, இப்போ ஆட்சி பெற்ற கூட சேர்றாருன்னா கும்பத்துலேயும் மகரத்துலேயும் கும்பத்துலேயும் போய் சேரும்போது அப்போ சனி வலுப்பட்டு சேர்றனா அது நடக்காது, அதுக்கு பாவத்தம் தான் ஆகிறார். ராகு கூட 8 டிகிரிக்குள்ளே இனவு பெறும்போது அங்கே சூரிய கிரகணம் ஆகுது.
1 முதல் 8 டிகிரிக்குள்ளே. அப்போது வலுவு கம்மியாகிறார். பார்க்கணும். இப்போ மேசத்தில் பிரச்சனை இல்லை, அது ஏற்கனவே உச்சம்னு சொல்லியாச்சு. இப்போ விருச்சிகத்தில் இருக்கிறார், அப்போ செவ்வாய் கூட இனவு பெறும்போது வலுவு பெறுகிறார், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ வலிவு பெறாமல் இருக்கிறது சூரியன் எப்படின்னா பாவக்கிரகங்களுடைய சேர்றது, இந்த மாதிரி நீச்சமாகி போகிறது. நீச்சமாயிட்டாரா நீச்ச பங்காம ஆகுறாரா ஏதாவது ஒரு வகையில் அப்படின்னு பார்க்கணும். நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆனால் கூட நீச்ச பங்கம் தான். நிறையா விஷயங்கள் பார்க்கணும், பட்டுன்னு எடுத்து சொல்லிடக்கூடாது. சரி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி அடுத்து வந்துடுவோம். தந்தையை பற்றி பார்க்கும்போது 9ஆம் இடத்துக்கு அதிபதி அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அவருடைய வலுவும் பார்த்து 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது இப்படி பார்த்து தான் தந்தையை படுத்து ஒரு தந்தை எப்படின்னு எடுக்கணும். அடுத்தபடியாக தாய்க்கு வந்துடுவோம். தாய் அப்படின்னா 4ஆம் பாவகம், எல்லாத்துக்கும் தெரியும். 4ஆம் பாவகம் அதுக்கு காரக கிரகம் எதுனாக்கும் சந்திரன். அப்போ சந்திரன் வலு பெறாமல் இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ பிரிவுக்கு காரணம் அப்படின்னா 4ஆம் இடம் கெட்டு சந்திரன் கெடணும் அப்படின்னா, இப்போ சந்திரன் எங்கெல்லாம் இருந்தால் கெடுவார் வலு பெறாங்கன்னா, எங்கு வேணாலும் 8 டிகிரிக்குள்ளே சூரியனும் சந்திரனும் இனவு பெறுறது அமாவாசை சந்திரன். அப்போ ஒளி இழந்த சந்திரன் 13 டிகிரிக்கு அப்பால் முன்னாடியோ, அதாவது இந்த அமாவாசை யோகத்தில் வந்து 13 டிகிரிக்கு முன்னாடிங்கிறது அது வந்து தேய்புர சந்திரன் ஒளி இழந்துதான் வர்றாரு. இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சோண்டு சந்திரன் அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த சதுர்தசி அப்படிங்கிற திதியில் வரும்போது வந்து ஒளி இழந்துதான் வர்றாரு. திரியோதசி இந்த தசமிக்கு அப்புறமா தேய்புர சந்திரன் வரும்போது ஒளி இழந்துதான் வருது. அதை கொஞ்சம் கவனிப்பாக பார்க்கணும். சந்திரன் அந்த கெட்ட நிலையில் ஒளி இழந்த நிலையில், இங்கே அமாவாசை அப்படிங்கிற பிரதம திதிக்கு அப்புறம் பஞ்சமி திதிக்கு அப்புறமே ஒளியாக வந்துடுறாரு. இருந்தாலும் அந்த அமாவாசை யோகமா அப்படின்னு நான் பலன் சொல்லும் போது அந்த 8 டிகிரி 13 டிகிரிக்குள்ளே இனவு இருந்தாலும் அமாவாசை டிகிரி தான், அமாவாசை திதி தான். இருந்தாலும் அந்த 8 டிகிரிங்கிறது ரொம்ப கடுமையானது. அது எந்த கிரகமாக இருந்தாலும் சேர்க்க. இதோட சனிலாம் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப சந்திரன் கெட்டு போயிடும். அப்போ சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அங்கே நீச்சமாகிறாரு. அப்போ நீச்ச பங்கமாகிறாரா? அப்போ வீடு கொடுத்தவன் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரான்னு பார்த்துடணும். அப்போ நீச்ச பங்கமாகிடுவார். சரி, ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பார்க்குதா? சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகுது. அதாவது சந்திரன் அங்கே ஆகி போயிட்டாருன்னு சந்திர கேந்திரன் குரு பார்க்கிறாரா? அப்போ இந்த சந்திரனோடைய வலு பெறும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சந்திரன் கிடமாட்டார், நீச்சமே ஆனாலும். நீச்சப்பம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ 4ஆம் இடமும் கெட்டு சந்திரனும் கெட்டு. இப்போ 4ஆம் இடம் எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துங்க, 4ஆம் பாவகத்தில். அப்போ உடனே வந்து சனி இருக்குன்னாக்கும் இப்படி எடுத்துடக்கூடாது. அதாவது இந்த சில பேர் இந்த வறண்டு வாதம் இந்த பிடிவாதமாக பேசுவாங்க. அப்படின்னா இப்போ சனி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை. இப்போ துலா லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சனி ஆட்சியாகத்தானே இருக்குது. அப்போ தாயாருக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல சனி இருக்குல்ல அப்படின்னு. 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியாக பெற்ற அந்த தோஷம் கிடையாது இல்லை. பாவனாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி தானே. நம்ம அப்படி எடுத்துக்கணும் பலன் எடுக்கும் பொழுது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு பலன் ஒரு புஸ்தகத்தில் படிக்கிறோம், 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் தாயாருக்கு கண்டம், தாயாருக்கு பாதிப்பு, இந்த குழந்தை தாயாரோட வளராது, தாயாருக்கு பாதிப்பு. நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருப்பான். யோ என்னையா பலன் சொல்கிற, என்னையா தாயார் தானே தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அந்த அம்மா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கும், ஏன்னா சனி இல்லையா. நம்ம வாட்டில் அது என்ன பாட்டி மாதிரி நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம். நீ முதல்ல போய் ஜோதிடம் பழகிட்டு வாயா அப்படின்ட்டுருவாங்க. அதனால பார்த்து பலன் சொல்லணும். அப்போ அந்த இடத்தில் சந்திரன் வலுவு இழந்து அது நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ சந்திரன் வலுவு இழந்துன்னு சொன்னவொடனே அமாவாசை சந்திரன் வந்துருச்சு அப்போ வலுவு இழந்துருச்சான்னு பார்த்துடக்கூடாது. சனி கூட சேர்ந்தவொடனே வலுவு இழந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல எந்த கிரகமாவது கொஞ்சம் ஆட்சியாக இருக்கா, இல்லை ஏதாவது பார்வை விழுகுதா? இப்போ இனவு அப்படின்னா 13 டிகிரியை விட்டு விலகி வந்துருச்சா? நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்த்த உடனே டக்குன்னு அது தாய் தகப்பன் புரிஞ்சிடுவாருன்னா யோ அது சொல்லக்கூடாது அப்படின்ட்டுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் தசாபுத்திகள் என்ன வருது? 9ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிடுச்சு, 9ஆம் இடத்துக்கு அதிபதியோட தசா வருது. அப்போ தகப்பன் பிரிந்திருப்பார். தாயார் கிரகமான சந்திரன் வலுவாக இருக்குது, தாயார் வளர்க்கப்படுவார் இந்த குழந்தையை. அவ்வளோதான், எளிய முறையில் இப்படித்தான் சொல்லணும் பலன். அதே மாதிரி எடுக்கிறோம். இப்போ வந்து தகப்பன அப்படி இருக்குங்களா, தாயார் சந்திரன் கெட்டு போச்சு அல்லது 4ஆம் இடத்துக்கு கெட்டு போய் தசாபுத்தி வருது.
அந்த குழந்தைக்கு. அப்போ தாயார் இந்த குழந்தையை விட்டு விலகி போயிடுறாரு, தகப்பன்கிட்ட குழந்தை வளருது, தகப்பனை சார்ந்தவர்களோட. நம்ம இந்த இடத்துல விலகி போகிறாங்கன்னா நம்ம இறந்து போயிடுறாங்க அப்படின்னு மட்டும் எடுத்துடக்கூடாது. இந்த தசாபுத்தி வரும்போது கொஞ்சம் நேரங்களை வரப்போ பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு மனஸ்தாபனம் வந்திருக்கும், ரெண்டு தாய் தந்தைக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கும், அவங்க கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம எடுத்த உடனே இது அம்மா அப்படிலாம் கவனமாக இந்த மாதிரி கெட்ட பலன் சொல்லும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பலன் உரைக்கணும் அப்படின்னு ஜோதிட பாட புஸ்தகம்லாம் சொல்லுது. அதில் விதி எப்படி சொல்லிடுவாங்க, சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் தாய்க்கு கண்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம். அப்போ நம்ம பார்த்தோன்னே சூரியனும் சந்திரனும் இழவுப்பட்டிருக்கு, அப்போ அம்மா அங்கே இல்லை, அம்மா இந்த மாதிரி தவறாக ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே 4ஆம் இடம் வலுப்பட்டிருக்கோம், 4ஆம் இடத்தை சுபக்கிரகங்கள் பார்த்துருக்கோம், 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருப்பார், உச்சமாக எங்கேயாவது இருப்பார். எங்கேயாவதுன்னா அந்தந்த பாகத்துக்கு எங்கேயாவதுன்னா அப்படி நம்ம பலன் பார்க்கணும். ஜோதிடம் பார்க்கும்போது அப்படியே அதாவது 8 திக்கும் அப்படிங்குவாங்க, எல்லாம் பார்வை எல்லா இலக்கமும் பார்க்கணும். இங்கிட்ட பரட்டுனா அங்கிட்ட இங்கிட்ட ராசி கட்டம், நவாம்ச கட்டம், நிறைய பேர் அப்புறம் தசாவருக்கு, அப்புறம் திதிகாரணம், யோகம் அப்படின்னு நிறையா பேர் எதோ பார்ப்பாங்க. இந்த ஜோதிடம் அது வேறு மாதிரி, இது பேசணும்னா நிறையா இருக்கும். அப்புறம் பார்க்கும்போது எல்லாம் போயிடும். இப்போ பார்த்த உடனே எந்த கிரகம் வலு கம்மியாக இருக்குது, அந்த நேரத்துக்கு சந்திர தசை வருது, சந்திரன் பால்ட்டாக இருக்கார், அப்போ தாயாருக்கு உடனே இல்லை கொஞ்சம் இதாக இருக்கும், தாயார் கொஞ்சம் சிரமமாக இருக்காங்க, அது 6ஆம் இடத்தோட தொடர் இருக்குது, அது பார்த்து தான் பலன் உரைக்கணும். எந்த பாவகம், அப்புறம் நிறையா இருக்குது விஷயங்கள். அப்போ தாய் தந்தை பிரிவு இந்த என்ன அப்படி கொடுத்துருக்கேன், தாய் தந்தை கருத்து வேறுபாடு உள்ள ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், தந்தையை குறித்து பார்க்கணும்னா 9ஆம் இடம் சூரியன், 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிற கிரகங்கள், சூரியனுடைய வலு அனுசரித்து சூரியனோட தொடர்பு கொள்கிற கிரகங்கள் அனுசரித்து தந்தையை பார்க்கணும்னா இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். தாயை பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் இடம் சந்திரன் தான். ஆனால் அதில் நிறைய விஷயங்களை கவனிக்கப்பட நிறையா இருக்குது. மவாட்டில் பார்த்த உடனே 4ஆம் இடம் கெட்டு போச்சு, இங்கே சந்திரன் கெட்டு போச்சுங்க, தாயார்னாங்க அங்கே நான் தாயார் கல் மாதிரி இருக்கும், நிறையா விஷயங்கள் அது என்னென்னா உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம எடுத்தோடனே இப்படி ஒரு இப்போ நானும் என்னைய வச்சு பேசுங்க, எதுக்கு அடுத்தவங்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு, நம்ம யார் கவனக்குறைவாள். நானே வரேன் ஒரு தனக்கரை ஏறிக்கும்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காக இருந்தாலும். அதாவது இப்போ டிரைவர் புதுசாக புலம்போது ரொம்ப கவனமாக ஓட்டுவார், ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு ரொம்ப கவனமாக ஓட்டுவார். நாளாக ஆக 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 அவருக்கு இந்த பயம் தெளிஞ்ச உடனே தலக்கணம் ஏறிடும். அது நம்ம ஓட்டாத வண்டியா, நம்ம பார்க்காததா அப்படின்னு போய் எங்கிட்ட போய் இடிச்சிடுறது. இப்போ பேசுறதுக்கு முன்னாடி கூட ஒரு நாள் நான் ஒரு வண்டியில் நிறைய அப்படி இதில் அவங்கள பார்த்தோம்னா நல்ல அனுபவம் உள்ள டிரைவர்ப்பா, நல்லா இப்போ நல்லா தூக்கமெல்லாம் முடிச்சு ஓட்டக்கூடிய நல்ல டிரைவர் தான்ப்பா, அப்போ போய் விட்டார் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னா அவருடைய கவனங்கள் சிதறப்படுகிறது, அவருக்கு கவனம் இல்லாமை அப்படி தான் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜோதிடர், நான் அந்த இடத்துல யாரையுமே குறை சொல்கிறதுக்கு நான் இல்லை, என்னையவே நானே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தலக்கணம் ஆயிடுது, இல்லை நான் வேறு என் வீட்டில் யார் கூடனாலும் சண்டை போட்டு ஜாதகம் பார்க்கும்போது கவனக்குறைவாக இங்கே பலன் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா பலன் மாறி போயிடும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம தவறான ஒரு இது, இப்போ ஒரு குழந்தையோட தாய் தாக போனால் எதிர்காலத்தை பார்க்குறோம். இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும், அவங்க சேருவாங்களா அடுத்த கேள்வி. ஐயா இந்த குழந்தையோட அம்மா வருவாளான்னு ஒரு பாட்டி கேட்பாங்க. ரொம்ப மன வருத்தத்தில் குழந்தைய ஒரு 5 வயசு குழந்தைய கூட கூட்டி வந்திருப்பாங்க. அப்போ சந்திரதசையோ அல்லது 4ஆம் இடத்துக்கு அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கெட்டு போய் தசை இருக்கும், வருவாங்களான்னு. அப்போ நம்ம பார்த்து உன்னிப்பாக கவனித்தோம்னா அந்த தசா புத்தி அந்தரங்கிறதாவது கொஞ்ச நாள் தானே, அந்த தசா புத்தி என்ன பாவமாக போயிட்டுருக்கா, அதுக்கப்புறம் அந்த புத்திநாதன் கொஞ்சம் வலுவாக இருக்கா, இந்த சந்திரனோ இல்லை 4ஆம் இடத்துக்கு அதிபதி இப்படி போகும்போது கண்டிப்பாக தாய் வந்துருவாங்கள், பிரச்சனை தீரும், நல்லதை தான் சொல்லணும். அதான் பார்க்க எதுக்கு வர்றாங்க, அவங்க மனம் புண்பட்டு மனம் வெந்து நொந்து போய் தான் ஜோதிடரை பார்க்க வர்றாங்க. ஆனால் உள்ளதை சொல்லணும்.
இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிங்கும்போது அங்கே கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 90% ஏன்னா 100% ஜோதிடத்தில் வந்து நான் அப்படி சொல்லிட முடியாது, நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 90% இந்த மாதிரி கவனமாக பார்த்து நம்ம பலன் உரைக்கும் போது கண்டிப்பாக அங்கே நடக்கும். நல்ல பலனோ அல்லது கெட்ட பலனோ அடுத்த கட்டத்தில் இப்போ அடுத்து அவங்க வந்து கேட்பாங்கல்ல, ஐயா இது எப்போ, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குழந்தை ஜாதகம் இருக்கா நான் எடுத்துக்காட்டு போட்டுக்கலாம்னா என்ன எடுக்கணும் தொலைவணும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஒரு அம்மையார் வந்தாங்க என்னிடம். வரும்போது நான் பார்க்குறேன், அங்கே பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அப்பா இல்லை. அப்பா இல்லைன்னா சூரியன் வலுவாக இருக்கிறார், 9ஆம் இடத்துக்கு உள்ள தசா புத்தி போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் மோசமானது. அதில் சனியோ ராகோ போய்கிட்டு இருக்கு, ராகுன்னு நினைக்கிறேன். 9ஆம் இடத்துக்கு அதிபதியோட தசையும் புத்தி வந்து ராகுவோட புத்தி போயிருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே 9னா தந்தை, ராகு போகுது. ஆமாம், அப்பாவுக்கு ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு இல்லை வேலை இழப்பு, நம்ம ஜோதிடர் அவ்வளோதான் சொல்ல முடியும். பட்டுன்னு வந்து இந்த தேங்காயை உடைக்கிற மாதிரியோ இல்லை வார்த்தைகளை கவனமாக இந்த மாதிரி இருக்கிறப்ப விடணும். இந்த மாதிரி அப்படிங்கும்போது அதுக்கு தாங்கய்யா வந்தோம், இந்த குழந்தையோட அப்பாவை காணா. அப்போ நம்ம அந்த தேதியை பார்த்துறோம், இந்த தசா புத்தி தொடக்கத்தில் உள்ள நம்ம இந்த தேதியிலேருந்து இதுக்குள்ளே இந்த முன்ன பின்ன ஆகலாம். ஒரு மாதமோ இல்லை ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியும் வரலாம். அது சில கருத்துக்கள் இருக்குது. இந்த ஆமாங்க ஐயா இந்த மாதிரி இந்த நேரத்தில் தான் அப்பாவை காணா அப்படிங்கிறாங்க. அப்போ காணா அப்படிங்கும்போது ராகு ஏதோ ஒரு கெட்ட பேர். அப்போ அது எந்த பாவகத்தில்? நான் பார்த்த பாவகம் 6ஆம் இடம். கடன் பிரச்சனையாம்மா, கடன் பிரச்சனைனால ஒரு அதாவது மறைமுகமாக இருக்கார், திசையும் சொல்கிறோம். அப்போ அந்த ராகு இருக்கக்கூடிய இந்த தசை இருக்குல்ல, கிழக்கு மேற்கு இந்த மாதிரி தசை இருக்குல்ல, அது எந்த இடத்துல நிற்குதோ அந்த திசை பக்கம் போயிருக்காரு. நான் மேற்கு சைடு போயிருக்காருன்னு சொன்னேன். எங்களுக்கு சந்தேகம் அதுதான். கேரளா மேற்கு சைடு கடன் பிரச்சனைனால் இவர் ஊரை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்கார். அந்த ராகு புத்தி மாறின உடனே வந்துடுவார், அவ்வளோதான். இதுதான் ஜோதிடம். அப்பாவே இல்லை, ஏன்னா சூரியனும் நல்லா இருக்கார். ஆனால் 9ஆம் இடத்துக்கு அதிபதி கொஞ்சம் வலுவு இழந்து ராகு தசை இருக்கும்போது தந்தை அந்த இடத்துல இல்லை, தந்தை மகனை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், குடும்பத்தை விட்டு. அப்போ அங்கே தாயாரோடைய சந்திரன் அங்கே பார்க்கணும். ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான் பண்ணணும், அவ்வளோதான் ஜோதிடம். இப்படித்தான் பலன் சொல்லணும். இப்போ நம்ம வாட்டில் எடுத்த உடனே ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, எழுதியிருக்கேன், நிறையா புஸ்தகத்தை நான் உடனே காமிக்கிறேன். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் தாய் தந்தைக்கு இந்த சந்திரன் கெட்டு போய் விட்டுருச்சு, தாய்க்கு பாதிப்பு, தாய்க்கு கண்டம் அப்படின்னம்னாக்கா இந்த எங்கள் ஊர்லலாம் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி நிறையா இருப்பாங்க, பட்டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க வேற மாதிரி, என்னையா அப்படின்னு. அப்போ நம்ம கவனமாக சொல்லணும். சரி, தந்தைக்கு கண்டம் அப்படிலாம் இங்கே நிறைய எழுதியிருக்கோம் புஸ்தகத்தில். அப்போ அந்த பலனை வச்சு நம்ம பலன் சொல்லும்போது கரெக்டாக வருமா அப்படின்னா கிடையாது, நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ பலனை பார்த்து உரைக்கணும். வர்றவங்களுக்கு உண்மையும் சொல்லணும். அதில் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கோ கண்டிப்பாக நடக்கும், அதில் கவனமாக பலன் சொல்லணும். ஆனால் வந்திருக்கவங்களுக்கு ஒரு டாக்டரும் ஒரு ஜோதிடரும் அவங்க நினச்சி வர்றது இந்த இடத்துல ஒரு ஜோதிடரை இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா என்னை அவங்க பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். என்னமோ ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் வருவாங்க, அழுதுட்டு கையெடுத்து கும்பிட்டுலாம் அப்படியே நடுங்குவாங்க. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு பணம் மாலுக்காக தான் உட்காந்துருக்கேன், பணத்தை சம்பாதிக்கலாம், பணம் தான் அப்படின்னம்னாக்கா அப்புறம் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கேன், மேலே வருவேன், அவன் நம்மளை பார்த்து விட்டுறான். நமக்கு அந்த மாதிரி பாவப்பட்டவங்கள் வரும்போது பலனே பார்த்துன்னு சொல்லணும். அவங்க மனசும் புண்படக்கூடாது. அவங்களோட சிலப்பம் பொருளாதாரம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னாலும் அவங்கள்ட்ட இருக்கிறத வாங்கிக்கணும். அது ஒரு ஜோதிடரோட ஒரு கடமை. இப்போ நீ அப்படி வாங்குவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட வர்றவங்களுக்கு தெரியும், இருக்கிறதான சிரிச்சு தான் வாங்குகிறேன். ஒருத்தர் கூட கொடுப்பாங்க வாங்கிக்குவேன், ஒருத்தர் இல்லாமல் வருவாங்க, குடும்பம் காணிக்க வச்சுட்டு போயிட்டு வாங்குவான். இப்போ எங்கேயோ சொல்லி எங்கேயோ வருது. ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒரே வாரத்தில் அதை மட்டும் சொல்லிட முடியாதுல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ தாய் தந்தையை பார்க்கணும்னா
4ஆம் இடம் 9ஆம் இடம் சூரியன் சந்திரன், இந்த 4 பாயிண்ட் எடுத்துக்கங்க குழந்தையோட ஜாதகத்தில். அப்புறம் குழந்தைய பற்றி படிப்பு, அது எதிர்காலம், அது இதுனாக்கா அதில் நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம தாய் தந்தையை பற்றி மட்டும்தான் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதிலெல்லாம் பார்த்து தான் பலன்னு சொல்லணும். அவங்க அந்த நேரத்துக்கு தேவை, அப்பா வருவானா அப்படிங்கும்போது பார்த்துடலாம். அம்மாவை பற்றி உடல்நல பாதிப்பாக இருந்தால் இந்த மாதிரி எந்த பாகத்தோட தொடர்பு இருக்குது, 8, 6 இதெல்லாம் உடல் பாதிப்புக்கூடிய இடம். 12ஆம் இடம் அது சில சூழ்நிலையில் கொஞ்சம் வெளியில் கூட இருக்கலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து தான் பலன்னு சொன்னேன். பட்டுன்னு வந்து இப்போ 12ஆம் இடத்துல தொடர்பு கிடந்திருக்கு, அந்த பிள்ளை ஓடி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. சிலப்போ 12ஆம் இடம் வெளியில் வேலைக்கு கூட போயிருக்கலாம்ல. அப்போ கொஞ்சம் கவனமாக தான் பலன் சொல்லணும் பார்த்து, சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.